ஹாய்ப்பா இல்ல என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா அனைவருக்கும் ஒரு இனிய வணக்கம்ப்பா இன்னைக்கு நான் எந்த விஷயத்தை பத்தி பேச போறேன்னா எல்லாரும் ரொம்ப நாளா கேட்டு இருந்து சேமிப்பு சோ நான் எந்த விதமா எப்படி சேமிப்பேன்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல அதுவும் தங்க நகை சேமிப்பை நான் எப்படி பண்ணிருக்கேன் எந்த மாதிரி பண்ணுவேன்றதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சோ இப்ப அந்த சேமிப்பு பண்ணதுனால நான் என்ன பொருள் வாங்கியிருக்கேன் எவ்வளவு இதுல நம்மளுக்கு லாபம் வந்திருக்கு அப்படின்றத நான் உங்ககிட்ட ஒரு ஷேர் பண்றேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி நகை சேமிப்பு பண்ணி நகை வாங்கும் போது உங்களுக்கு எப்படி ஒரு சந்தோஷம் இருக்குன்றதை நீங்க ட்ரை பண்ணி நான் அந்த சந்தோஷத்தை முழுமையா ஃபீல் பண்ணேன் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவலும் உபயோகமான ஒரு விஷயங்களும் இந்த வீடியோல இருக்குது மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மாமன் டாட்டர் 677 இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாமா ஓகே நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் வருஷம் எப்படியுமே நகை சேமிப்பு பண்ணுவேன் அந்த நகை சேமிப்பு நான் எப்படி பண்ணுவேன் எப்படி என்ன பண்ணுவேன்னா நகைன்றது ஜுவல் தங்க நகையை வருஷத்துல ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா ஒரு நகையாவது நான் வாங்குவேன் வாங்காம இருக்க மாட்டேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வாங்கினது ஒரு 1/4 பவுன்ல வாங்கினேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் என்னோட சம்பள உயர்வு அதிகமாகும் போது என்னோட உழைப்பும் அதிகமாகி சம்பளமும் உயர்வும் அதிகமாகும் போது நான் ஒரு பவுன் வாங்கினேன் அதுக்கப்புறம் 2 பவுன் வாங்கினேன் அதுக்கப்புறம் 3 பவுன் வாங்கினேன் அப்புறம் 5 பவுன் வாங்கினேன் அப்புறம் 6 பவுன் வாங்கினேன் அப்புறம் 4 பவுன் வாங்கினேன் அப்படி நான் ஒவ்வொரு வருஷமும் ஒரு தங்க நகை வாங்கிட்டே தான் இருக்கேன் இப்பவும் அது தொடர்ந்து வாங்கிட்டு தான் இருக்கேன் சரி அது இனிமேலும் தொடரும்னு நான் நினைக்கிறேன் ஆனா அதுக்கு ஒரு சில விஷயங்கள் முட்டுக்கட்டைகள் இருக்கு தடங்கல்கள் இருக்கு அதுவும் நல்ல விஷயங்களுக்காக நான் நிறுத்த போறேன்றத உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் சரி நம்ம என்ன வாங்கணும் எப்படி வாங்கணும்னா நான் மங்களன் இதுக்கு வரைக்கும் நான் சுமங்கலின் எங்க ஊர்ல ஒரு லோக்கல் எங்க ஊருக்குள்ள இருக்கிற ஒரு ஜுவல் ஷாப்ல தான் நான் இது வரைக்கும் நகை எங்க வீட்டு பக்கத்துலயே இருக்கு நகைச்சீட்டு அங்கதான் போட்டுட்டு இருந்தேன் அங்கதான் நகை வாங்கிட்டு இருந்தேன் பேர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் சரி அப்படி இருக்கும் போது நம்ம ஊர்ல மங்களன் இன்ட்ரோடியூஸ் ஆச்சு எனக்கு மங்களன் கடை திறந்தாங்க அப்போ பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஆஃபர் அறிவிச்சாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க போடுற கோல்டு சிட்டு லோனுக்கு நாங்க உங்களுக்கு நீங்க செய்கூலி கிடையாது நீங்க தனிப்பட்ட முறையில போய் ஒரு நகை ஒரு 50,000 எடுத்து போய் வாங்கினா அந்த நகைக்குண்டான செய்கூலி சேதாரம் இத்தனை பர்சன்டேஜ் போட்டு ஜிஎஸ்டி வரைக்கும் போட்டுதான் நம்மளுக்கு நகை விற்பனை பண்ணுவாங்க நம்ம கிட்ட ஆனா இந்த சிட்டுல சேர்றவங்களுக்கு மட்டும் எந்த இதுவுமே கிடையாது செய்கூலி கிடையாது சேதாரம் கிடையாது ஜிஎஸ்டி கிடையாது எதுவுமே இந்த மாதிரி 3 ஆப்ஷனுமே இல்ல நீங்க ஒரு மாசமும் நான் எவ்வளவு அமௌண்ட் கட்டுறேன்னா 10,000 ரூபாய் போட்டிருக்கேன் ஒரு சீட்டுனா ஃபர்ஸ்ட் மாசம் நான் 10,000 ரூபாய் கட்டும் போது 6,800 ரூபாய் நகை 6,600 ரூபாய் நகையோட 1 கிராம் விலை நான் கட்டின பணத்துக்கு எவ்வளவு தங்க நகை நான் சேமிச்சோ அந்த தங்கத்தையே எனக்கு வரவு வச்சு கொடுத்துட்டாங்க சோ இந்த ஸ்கீம் எனக்கு ரொம்ப பெட்டரா இருந்தது நான் இதே பணமா வச்சுக்கிற மாதிரி இருந்தா அந்த பணம் மட்டும் தான் சேரும் அந்த பணத்துக்கான வேல்யூ இன்னைக்கு ரேட்ல என்ன நகை வைக்குதோ அங்கதான் கொடுத்துருப்பாங்க ஆனா அன்னைக்கே நான் கொஞ்சம் புத்திசாலி இந்த இடத்துலயாவது நான் புத்திசாலித்தனமா திங்க் பண்ணிருக்கேன்னு நான் நினைக்கும் போது எனக்கே என்ன நினைச்சு பெருமையா இருக்கு ஆனா அந்த நேரத்துல நான் என்ன பண்ணேன் நான் கொடுக்குற காசுக்கு அன்னைக்கு தங்கத்தோட விலை எவ்வளவு வருதோ அந்த தங்கத்தையே எனக்கு நீங்க அப்படியே வர வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் 2 ஸ்கீம் நான் 2 ஸ்கீம்ல இந்த ஸ்கீம் தான் செலக்ட் பண்ணேன் நீங்களும் அந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்கீம் செலக்ட் பண்ணிக்கோங்க அதனால நான் இன்னைக்கு பெரிய உண்மையிலே எனக்கு மிகப்பெரிய ஒரு லக்கி பாஸ்கர் தான் நான் சொல்லுவேன் அது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் மாசம் நகை சீட்டு கட்ட போகும்போது 6,600 ரூபாய் இருந்தது நகையோட 1 கிராம் விலை அன்னைக்கு நான் 10,000 ரூபாய் கொடுக்கும்போது எனக்கு நகையை 1 கிராம் 613 மில்லிகிராம் சம்திங் எனக்கு அவங்க வர வச்சு கொடுத்துட்டாங்க மொத்தமா அந்த ஸ்கீமோட மந்த் எத்தனைன்னு கேட்டீங்கன்னா 15 மாசம் மங்களன் மட்டும் 15 மாசம் நகைச்சிட்டு நம்மளுக்கு கட்ட சொல்லுவாங்க மத்த எல்லா கடைகள்லயும் 11 மாசத்துல முடிச்சுட்டு 12ஆம் மாசம் நீங்க நகை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா அங்க 15 மாசம் வரும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நம்மளுக்கு நகையை சேர்த்துக்கலாம் 1000 ரூபாய் சீட்டு போட கூட 1/4 பவுன் குறையாம நம்ம வாங்கலாம் அதனால என்ன இப்ப ஒரு 11 மாசம் நம்ம 1/4 பவுன் கூட வாங்கலாம் இப்ப விற்கிற விலைவாசிக்கு இப்ப ஒரு 1/4 பவுன் வாங்க முடியாது ஆனா 15 மாசம் போது 1000 ரூபாய் போட்டா கூட நம்ம ஒரு 1/4 பவுன் வாங்கலாம் 2 கிராம் நம்ம வாங்கலாம் ஒரு 2 கிராம்னா கூட ஒரு நகை பாக்குற மாதிரி இருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சரி அப்படி இருக்கும்போது நான் 10,000 ரூபாய் சீட்டு போட்டேன் கிட்டத்தட்ட ஒரு 15 மாசம் கட்டினேன் 15 மாசம் கட்டினதுல 1,50,000 ரூபாய் நான் கட்டின பணம் ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய் வீதம் 15 மாசத்துக்கு 1,50,000 சரிங்களா அப்ப நம்ம கட்டும் போதே என்ன பண்ணிடுறாங்கன்னா ஸ்கீமோட இது என்ன ஃபுல் டீடைல் சொல்லிடுறாங்க செய்கூலி இல்ல சேதாரம் இல்ல ஜிஎஸ்டி இல்ல நீங்க கட்டின பணத்துக்கு உங்களுக்கு பரிசா 5,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் நீங்க அங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி பொருளா வாங்கலன்னா நீங்க அந்த காசை அதுல
அப்படியே வச்சுக்கிட்டீங்கன்னா நகை வாங்கும்போது அந்த 5000 ரூபாய் நீங்க கழிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சோ இது எல்லா விதத்திலுமே நம்ம பெனிஃபிட்டா இருக்கு. நகையும் கோல்டுமே கொஞ்சம் குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. நம்மளுக்கு ஹால்மார்க் முத்திரை போட்ட நகை தான் நம்ம வாங்குவோம் இல்லைங்களா. அதுதான் நம்மளுக்கு இன் ஃபியூச்சர்ல நம்ம ஏதாவது ஒரு வீடு வாங்குறோம் இல்ல ஒரு குழந்தைய படிக்க வைக்கிற போது நம்ம அடகு வைக்கும் போது நம்மளுக்கு நகை வாங்குறது எதுக்குங்க, நம்ம தேவைக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு தான். அழகுக்கு போட்டுக்கிறதுக்கு ஒண்ணு, பட் தேவைக்கு பயன்படுத்திக்கிறதுக்கும் நகை நம்ம யூஸ் ஆகும். சரி ஓகே, அந்த மாதிரி கட்டும் போது நான் ஒரு 15 மாசம் கட்டிட்டேன். 1,50,000 ரூபாய் நான் பணம் கட்டினேன். அந்த 1,50,000 ரூபாய்க்கு இன்னைக்கு நான் வாங்கியிருக்க நகையோட மதிப்பு என்ன, நான் என்னென்ன நகை வாங்கியிருக்கேன் இப்ப நம்ம பார்க்கலாமா. போயிடலாம் வீடியோக்குள்ள வாங்க. என்ன நகை வாங்கினா உங்கள்கிட்ட ரிவ்யூ பண்ணி காட்டுறேன். எனக்கு அதை விட நான் கஷ்டப்பட்டு உழைச்சி மழையிலையும் வெயிலையும் பார்க்காம நான் கஷ்டப்பட்டு நான் உழைச்சி நான் வந்து மாசம் மாசம் கொண்டு போய் அதை சிறுக சிறுக அந்த ஒரு 1.5 வருஷம் காத்திருந்து நான் அந்த பணத்தை கட்டி ஒவ்வொரு தடவையும் கட்டிட்டு வரும்போது அப்பா இந்த பணத்தை வச்சு என் பிள்ளைக்கு இது வாங்கணும், அப்பா இந்த பணத்தை வச்சு என் பிள்ளைக்கு அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு ஒவ்வொரு குருவி சேர்க்கிற மாதிரி நம்ம ஒரு பொட்டப்பிள்ளை வச்சிருக்கனால நம்ம சேர்த்து ஒரு மாசம் பணம் கட்டிட்டு மேல இருந்து கீழே வரும்போது நகை எல்லாம் பார்ப்பேன். இந்த மாதிரி வாங்கணும் நம்ம பிள்ளைக்கு அந்த மாதிரி வாங்கணும் ரொம்ப எதிர்பார்ப்பேன். அது எல்லாமே நான் உழைச்சி நியாயமான முறையில ரொம்ப நேர்மையான வழியில நான் சம்பாரிச்சு பணம் கட்டின பணத்துல இன்னைக்கு நான் என் மகளுக்கு ஒரு நகை வாங்கியிருக்கேன் போது எனக்கு அது மிகப்பெரிய சந்தோஷம். நான் அந்த சந்தோஷத்தை அவ்வளவு விதமா பெருமையா நான் நினைச்சேன். என்ன நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். வாங்க நான் அந்த என்ன நகை வாங்கினேன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் உழைச்சு சம்பாதிச்சதுல நான் மாசம் கொண்டு போய் 10,000 கட்டி ஒரு 15 மாசத்துக்கு 1,50,000 ரூபாய் நான் கட்டினதுக்கு எனக்கு கிடைச்ச பவுன் வந்து பாத்தீங்கன்னா 2.5 பவுன் 20 கிராம் 368 மில்லிகிராமுக்கு நீங்க நகை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணணும்னா இந்த பாருங்க இந்த நகையை தான் நான் வந்து வாங்கினேன். இதுல வச்சு பார்க்கலாம் ஒரு நிமிஷம் காட்டுறேன். பாருங்க நல்லா இருக்குங்களா, நல்லா இருக்குங்களா. 2.5 கிராம் 368 மில்லிகிராம் 2.5 பவுனுக்கு 368 மில்லிகிராம் எக்ஸ்ட்ரா நீங்க நகை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி கல்பனாக்கு வச்சு பார்க்கும்போது இந்த கம்பி வளையம் வந்து கொஞ்சம் பத்தாம இருந்தது. 16 கம்பி நான் எக்ஸஸா வாங்கியிருக்கேன். இந்த வளையம் 16 வளையம் நான் எக்ஸஸா வாங்கியிருக்கேன். அதுக்கு மட்டும் நான் பே பண்ற மாதிரி வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2.25 சவரன் இந்த நகையோட வேல்யூ 2.25 சவரன் வந்துருச்சு. இப்ப நம்ம நகை விற்கிற விலைக்கு நான் வந்து இன்னைக்கு இந்த இதோட போய் வாங்க போயிருந்தோம்னா இன்னைக்கு இந்த 2.25 சவரனோட விலை வந்து 2 லட்சம் வேல்யூ வருது. 1,50,000 ரூபாய் போட்டா கூட நான் 2.25 சவரத்துக்கு நான் வந்து எக்ஸஸா தான் போட்டிருக்கேன். சோ 2 லட்சம் வேல்யூ. ஆனா நான் கட்டின பணம் 1,50,000 ரூபாய் மட்டும் 15 மாசத்துக்கு நான் கட்டியிருக்கேன். அந்த 1,50,000 ரூபாயை கட்டிட்டு செய்கூலி இல்ல சேதாரம் இல்ல ஜிஎஸ்டி இல்லாம இந்த இன்னைக்கு வேல்யூல 2 லட்சம் மதிப்புள்ள இந்த நகையை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எதனாலன்னு கேட்டீங்கன்னா நான் ஒவ்வொரு மாசமும் காசு கட்டும் போது தங்க நகையாவே எனக்கு பதிவு பண்ணி சேமிச்சு கொடுத்துருங்கன்னு நான் சொன்னதுனால நான் அன்னைக்கு வாங்கின அந்த தங்க நம்ம 10,000 ரூபாய்க்கு 1 கிராம் 650 மில்லிகிராம் சேர்ந்ததுல தங்க நகையா வச்சதுனால எனக்கு இந்த பெனிஃபிட். இதே நான் பணமா வச்சிருந்தேன்னா இன்னைக்கு ரேட்டுக்கு நகை என்ன நான் சேமிச்சு 1.5 லட்சத்துக்கு இன்னைக்கு என்ன ரேட்டுக்கு நகை வைக்குதோ அந்த காசுல தான் நான் வாங்கியிருக்க முடியும். சோ எல்லாருக்குமே பெனிஃபிட் தங்க நகையா வர வச்சுக்கிறது தான். இன்னைக்கு ஏறும் இறங்கும் அந்த மாதிரி ரெண்டும் பேலன்சிங்கா இருக்கும். பட் எனக்கு என் நகை ஏறினதுனால எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த நகையை நான் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த நகையை நான் 1.5 லட்சத்துக்கு வாங்கியிருக்கேன். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெனிஃபிட். கல்பனாக்கு வச்சு பார்த்தோம், அவ்வளவு சூப்பரா இருந்தது. இன்னைக்கு அவங்க வந்து இன்னைக்கு நாங்க எங்களோட யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு 1 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. போன வருஷம் இதே நாள் தான் நான் வந்து ஆரம்பிச்சேன். சோ அன்னைக்கு எனக்கு கிடைச்ச அன்னைக்கு எனக்கு நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல சந்தோஷமான விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் புள்ளியை நான் அன்னைக்கு தான் வச்சேன். சோ அன்னைக்கு நாங்க ஆரம்பிச்ச அந்த ஜேர்னி இன்னைக்கு வரைக்கும் உங்கள் மூலியமா உங்களால் மட்டுமே அந்த ஜேர்னி நல்லபடியா இந்த பயணம் எனக்கு தொடங்கிட்டு இருக்கு. இன்னமும் நல்லா தொடங்கணும், இன்னும் நல்லபடியா நாங்க நிறைய உச்சங்களை அடையணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். இது எல்லாமே நேர்மையான வழியிலும் நியாயமான வழியிலும் ரொம்ப உண்மையான வழியிலும் இருக்கணும்ன்றத நான் என்னைக்குமே குறிக்கோளா வச்சுப்பேன். இதுல எந்த ஒரு மாற்று கருத்து எப்பவுமே கிடையாது. எனக்கு மட்டும் இல்ல என் பொண்ணுக்கும் தான் சரி. என் பொண்ணு எனக்கு கிடைச்சதுல அவங்க ரொம்ப 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 என்ன சுத்தி இருக்க எல்லாருமே நல்லவங்களா இருக்கிறதுனால எனக்கு எல்லாமே நல்ல விஷயங்களா அமைஞ்சிருக்கு. சரி ஓகே, இந்த நகை நல்லா இருக்கா அப்படின்றத சொல்லுங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி அப்படின்றதுனால கல்பனா வந்து ஈவினிங் நல்லபடியா நல்லா ஃப்ரெஷ்ஷா நல்லா மேக்கப்லாம் பண்ணிட்டு இந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு உங்ககிட்ட கண்டிப்பா வீடியோல காட்ட சொல்றேன். இது ஒண்ணு ஆச்சுங்களா. அடுத்தது என்ன பண்ணா அங்க போனப்ப கல்பனாவோட கையில இதுக்கு முன்னாடி கல்பனா அவங்க போட்டிருந்தது பிரேஸ்லெட். அந்த பிரேஸ்லெட் வந்து ரொம்ப வந்து இதாயிடுச்சு. ரொம்ப அந்த வளையம், அதாவது பிரேஸ்லெட் வந்து இப்படி 3 வளையமா போட்டிருந்தது. அந்த 3 வளையத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் நொறுங்கின மாதிரி வளைஞ்ச மாதிரி இருந்தது. சோ அதனால என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சரி அதை போட்டுட்டு நம்ம புதுசு வேற வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க ஒரு சவரனுக்கு
இந்த பிரேஸ்லெட் நல்லா இருக்கா? ஏன்னா அவங்க போட்டிருக்க செயின்க்கு, அவங்க போட்டிருந்த அந்த பால் வச்ச செயின்க்கு இந்த பால் மாதிரி வச்சிருக்க இந்த பிரேஸ்லெட் ரொம்ப டக்கரா இருக்கும், டாப் நாச்சா இருக்கும். அதனால அவங்க வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, என் பொண்ணு வந்து எல்லாமே போட்டிருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அப்பையில இருந்தே ஒரு ஆதரவு, ஒரு என்னது உத்வேகம் இருக்கும் எனக்கு. அது ஒரு முனைப்பாவே நான் செயல்பட்டு இருக்கேன். சோ அது மாதிரி அதை போட்டுட்டு இதை வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டேன். ஏன்னா அவங்க போட்டிருக்க செயினுக்கும் இதுக்கும் மேட்சிங்கா இருக்கும். 1 சவரன் இது வாங்கியிருக்கு. அவங்க ஆல்ரெடி போட்டிருந்தது 1.25 சவரன் கையில போட்டிருந்தாங்களா, இது 1 சவரன் வாங்கியிருக்கு. மீதி 2 கிராம் பேலன்ஸ் இருக்குல்ல, அந்த 2 கிராமுக்கு என்ன பண்ணிட்டேன், கல்பனா கையில ஒரு மோதிரம் கையில ஒண்ணு கம்மியா இருக்கு. 4 விரல் மொத்தம் ஒரு கையில 5 விரல்ல 2 விரல்ல அவங்க மோதிரம் போட்டுப்பாங்க. இந்த கையில 2 விரல்ல மோதிரம், மொத்தம் 4 மோதிரம், அதுல 3 மோதிரம் தான் இருக்கு. ஒரு மோதிரம் கம்மியா இருந்தாலும் இந்த மோதிரத்தை வாங்கி கொடுத்துட்டாங்க. 2 கிராம் விட கொஞ்சம் அதிகமா தானே, 2 கிராமை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு மோதிரம். இது பாருங்க சூப்பரா இருக்கு. இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கல்பனாவோட ரிங்கு. சோ இப்போ வந்து இந்த வருஷம் எல்லாமே வந்து கல்பனாக்காக நான் வந்து வாங்கிட்டேன். இந்த என்னோட சேவிங்ஸ் நகை சேமிப்பு இந்த வருஷம் கல்பனாக்காக மட்டுமே அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது எனக்குன்னு ஏன் நீங்க உங்களுக்குன்னு எதுவும் எடுத்துக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட வந்து நிறைய எனக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய ஜுவல்ஸ் வச்சிருந்தேன் கையில. வந்து நான் கூட வந்து இந்த மாதிரி கண்ணாடி வளையல் போட்டுக்க மாட்டேன். கண்ணாடி வளையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இல்ல பிடிக்கலாம், கண்ணாடி வளையல்லாம் ஒரு கேவலம்னு நான் சொல்லல, கண்ணாடி வளையல் பிடிக்கும். இருந்தாலும் சில குடும்ப சூழ்நிலைகளுக்காக நான் வந்து என்னோட நகைகளை அடகு வைத்திருக்கேன். என்னோட கணவருக்காக நான் வந்து நிறைய வந்து கொடுத்திருக்கேன், அவரோட பிசினஸ்க்காகவும். நாங்க ஒரு வீடு வாங்கினோம், அந்த வீட்டுக்கு பத்தல கொஞ்சம் அமௌண்ட். அதனால வந்து என்னோட ஆரம் அண்ட் நெக்லஸ், அப்புறம் ஒரு செயின், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வளையல், மோதிரம், இந்த மாதிரி நிறைய திங்ஸ். நம்ம நகை வாங்குறது எதுக்கு, நம்ம வீட்டுல இருக்கவங்களோட தேவைகளையும் பூர்த்தி பண்றதுக்காக மட்டும்தான். நம்மள அழகுபடுத்துறதை விட நம்ம வீட்டுல இருக்கவங்களை எல்லாத்தையுமே அதை அழகுபடுத்தணும் பினான்சியலாவேன்ட்டு தான் அந்த நகை வாங்குறது. சரி, அதனால என்னோட கணவருக்காக நான் வந்து இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன் நகைகள் எல்லாத்தையும். அதுல ஒண்ணு எனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நான் படுறேன். சரி, அதனால என் பொண்ணோட நகை மட்டும் நான் என்னைக்குமே தொட மாட்டேன். அவளோட நகையை வச்சு போட்டிருக்க நகையை என்னைக்குமே நாங்க வந்து கழட்டு அதை நம்ம அடகு வைக்கணும் நான் கேட்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லாம என் பொண்ணுக்கு நகைனா ரொம்ப பிடிக்கும். பெண்கள்னாவே அதுதானே. அவங்க அது இந்த சின்ன வயசுல 20 வயசுல அவங்களுக்கு என்ன ஆசை வரும், நல்லா நகை போட்டுக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை. அந்த ஆசையை கூட நம்ம பெற்றவங்களால நிறைவேற்ற முடியல என்ன அப்படின்ட்டு தான் நான் வந்து என் பொண்ணோட நகையும் அவகிட்ட இருக்க எந்த ஒரு இதையும் நான் வாங்க மாட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், இந்த இதெல்லாம் வாங்கியாச்சுங்களா, இந்த போன வருஷம் எல்லாம் கஷ்டப்பட்ட இந்த இதுக்கு நான் ஒரு நகை வாங்கியாச்சு. இந்த வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நகை. அடுத்த வருஷத்துக்கு நகை சீட்டு போடணும்ல, அடுத்தது ஒரு சேமிப்பு இருக்குல்ல. ஏன்னா வருஷம் நம்ம சேமிப்புன்றத பண்ணணும், அப்பதான் நம்மளுக்கு இதை பண்ணணும்னு சொல்றேன்னா இந்த வருஷம் என்னோட சேமிப்பை நான் நிறுத்த போறேன். இது எதனால நிறுத்துறேன், இந்த சேமிப்பை நான் வேற எதுல நான் சேமிக்கிறேன் அப்படின்றத அடுத்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். நான் எந்த மாதிரி நான் சேமிக்கிறேன், எவ்வளவு இது வரைக்கும் நான் சேமிச்சிருக்கேன்றதையும் அடுத்த வீடியோல நான் சொல்றேன். அது இதை இன்னும் அதை விட கொஞ்சம் ரொம்ப டச்சிங்கான மூமெண்டா இருக்கும், ரொம்ப வந்து கண்ணுல தண்ணி வர மூமெண்டா கூட உங்களுக்கு இருக்கும். எனக்கு அதை விட இப்ப சொல்லும் போதே நெஞ்சு வந்து அப்படியே வந்து துடிக்குது. ஆனா இதெல்லாம் வந்து வாழ்க்கையில அனுபவிக்கணும். இதெல்லாம் வந்து அனுபவிச்சு உணர்ந்து பாக்குறவங்களுக்கு மட்டும் தான் அதனோட இது புரியும். இப்ப நான் பேசுறதுல நீங்க யாராவது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவரா ஆக்டிங்கா இருக்கு, ஓவரா பேசுறாங்க, இல்ல இவங்க பேசுறதே எனக்கு பிடிக்கல அப்படின்னா தயவு செய்து என்னோட வீடியோவை பாக்காதீங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா அவள் நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அப்பா இவ்வளவு வீடியோவா போடுவீங்க, இதையா பண்ணுவீங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. நான் ஏன் இந்த வீடியோலாம் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் சத்தியமா எதுக்குன்னு கேட்கல, என்னோட பெருமைகளையோ நான் பண்ண விஷயத்த சொல்றதுக்காக இல்ல. நான் இந்த மாதிரி இருந்துகிட்டு நான் இப்படி இருக்கேன். சில பேர் என்னோட உருவ கேள்வி கூட போடுவாங்க, நான் குண்டா இருக்கேன் அப்படின்னா. ஆனா நான் குண்டா இருக்கேன்னா நான் உட்காந்து சாப்பிட்டு உடனே எழுந்திரிச்சு வேலை செய்வேன். ஆனா என்னை விட சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க, அவங்களால உட்காந்து சாப்பிட்ட உடனே வேலை செய்ய முடியாது. நான் வந்து பெருமைக்கு சொல்றேன். ஏன் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்றேன்னா, நாளைக்கு நீங்களும் இந்த மாதிரி உங்க பிள்ளைங்க வச்சிருக்கும் போது நீங்களும் இந்த மாதிரி சேமிக்கலாம் இல்லையா. 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க 2,000 ரூபாய் போடலாம் இல்லையா, நகை சீட்டு போட்டு சேமிக்கலாம் இல்லையா. சேமிப்புங்கிறது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அது பெண் குழந்தைங்களை வச்சிருக்கவங்களும் சரி, ஆண் குழந்தைகளை வச்சிருக்கவங்களும் சரி, கண்டிப்பா சேமிக்கணும். சேமிப்பு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பட் சேமிப்புன்னு ஒரு விஷயம் இல்லைன்னா, நம்ம கையில ஒரு விஷயம் காசு நம்ம கிட்ட இல்லைன்னா, நம்மள வந்து ஒரு சின்ன ஒரு ரோட்ல போற பைரவர் கூட நம்மள மதிக்க மாட்டாரு. பைரவர்னா யாருன்னு சொல்றேன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் அவங்கள அப்படி சொல்ல மாட்டேன், சொல்றதுல இப்ப வராகியம்மனை கும்பிட ஆரம்பிச்சதுல இருந்து வராகியம்மனோட பேரையும் நான் வந்து அவங்களோட பேர் இன்னொரு பேர் திட்டுவாங்கல்ல, அதையும் நான் சொல்ல மாட்டேன். அவங்க கணவர் தான் பைரவர், அவரையும் நான் அந்த மாதிரி நான் சொல்லி திட்டுறது இல்லை இப்பெல்லாம். அதனால நம்மள அவங்க கூட மதிக்க மாட்டாங்க. அதனால தனக்குன்னு ஒரு சேமிப்பை எப்பயும் வச்சுக்கோங்க. நம்ம பெற்ற பிள்ளைங்களுக்கு நம்ம தான் பொறுப்பு, நம்ம தான் எல்லாமே அப்படின்னும் போது அவங்களுக்கு அதை செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பா செஞ்சிருங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி செய்யலைன்னா நம்மளால உருவாக்கப்பட்ட அந்த குழந்தைங்க கூட நம்மள மதிக்க மாட்டாங்க. அது நம்ம கடவுளே தண்டிப்பாரு. சோ
ஓகே, நான் ரொம்ப டெப்தா போய் பேசுறேன், அதனால வேண்டாம். ஓகே, நான் வந்து அடுத்த சேமிப்பு இந்த வருடம் நகை சேமிப்பு இந்த வருஷம் கிடையாது. இதோட நகை சேமிப்பு முடிஞ்சு போச்சு. நகை சீட்டு போடல. ஆனா அதை நான் வேற விதமா சேமிக்கிறேன். எப்படி சேமிப்பேன், என்ன பண்றேன்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம உங்களோட ஆதரவுகளை எங்களுக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நல்ல நல்ல கமெண்ட்ல அள்ளி தெளிச்சு விடுங்க. கெட்ட கமெண்டாவும் தெளிச்சு விடுங்க. அதை தாண்டி போய்கிட்டே நான் இருப்பேன் எப்பவுமே. இது என்னோட பயணம் இன்னையோட நின்று போயிடாது. என்னோட பயணம் இன்னமும் தொடரும். இன்னமும் ஒரு இடத்துல போய் நான் நிற்பேன். கண்டிப்பா நான் நின்று திரும்பி பார்க்கும்போது எல்லாருமே என்ன ஆச்சரியமா பார்ப்பாங்கன்ற அந்த நம்பிக்கையை நான் இப்போ அந்த ஒரு விஷயத்த கூட நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஓகேப்பா, இதோட முடிச்சுக்கலாம். பாய்ங்க. அடுத்து சமைக்க போறேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அனிவர்சரி. சமையல்ல சும்மா தாறுமாறு தக்காளி சோறா கலக்க போறோம். ஓகேவா? ஓகேங்க, பாய்ங்க.